ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். சீசர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, நீர் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்துகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. அல்லேலூயா. அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உலகத்தார் அவர்கள் என் வசனத்தை கை கொள்ள மாட்டார்கள், என்னில் அன்பாய் இருக்க மாட்டார்கள். என்னில் அன்பாய் இருக்கிறவனுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன், பிதாவும் நானும் அவர்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அல்லேலூயா. வாசம் பண்ணுவோம் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க, இந்த உலகத்துக்கு ஏன் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தலை? எல்லாருக்கும் முன்னாடியும் இயேசு கிறிஸ்து நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு காமிச்சிருக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா, அவர் வசனத்துல அழகாக சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும். நீங்க உண்மையா தேவனை தேடுங்க, கேளுங்க, தட்டுங்கள் திறக்கப்படும், அதுக்கப்புறம் தேடுங்கள் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. நம்மளும் ஒரு விதத்துல உண்மையான தேவன் இருக்கிறாரா அப்படின்னு நானும் எத்தனையோ நாள் மனசுல ஏக்கத்தோட தேடின நாட்கள் உண்டுங்க. கண்ணீர்ல ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. அப்போ இயேசு கிறிஸ்து அப்படின்னு தெரியும். நான் ஒரு பாரம்பரிய சபையில இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தாங்க ஒரு காலம் வந்தது, ஆண்டவருடைய ரட்சித்தார். ஒரு வீடியோல ஒரு மெசேஜ் பார்த்து அதுக்கப்புறம் பைபிள் வாங்கி நானே படிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் நிறைய பார்த்து, அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சுக்கு போய் அதுக்கப்புறம் வளர்ந்து அப்புறம் தான் எனக்கு பைபிள் இருக்கிறது என்னன்னே தெரியும். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. அது வரைக்கும் ஏதோ இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம தோன்றதெல்லாம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது கிடையாது. அல்லேலூயா. அங்க வேத வசனத்துல அவர் சொல்லியிருக்கிற ஆழங்கள் நமக்கு அப்பதான் புரியும். அல்லேலூயா. இந்த உலகம் எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கு, இந்த உலகத்துல இருந்து விடுதலையாக்க முடியும், அவர் நமக்காக வந்தார், நம் பாவங்களை நம்மை நீக்கி ரட்சித்து நம்மை பரலோக ராஜ்யத்தின் அதிபதியாக சுதந்திர வழியாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அது தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அவர்களை தேடுகிறபடினாலே, அவருடைய வசனத்தை கை கொள்கிறபடினாலே அன்பா இருந்து அவர்களுக்கு டெய்லி வெளிப்படுத்துகிறாராம். அல்லேலூயா. இதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் என் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும். அல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மெய்யான ஆசீர்வாதங்கள் அல்ல, இயேசுவை அறிவதே மெய்யான ஆசீர்வாதம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.